நாகர்கோவில் இருந்து எம்ஜிஆருடைய கட்சிக்காரர்கள் எல்லாருமே எம்ஜிஆரை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதாவது திடீர்னு ஒரு எம்ஜிஆர் நேர்ல பார்க்கணும். ஏன்னா எம்ஜிஆர் அப்பப்போ சில பகுதிகள் நிர்வாகிகளுக்கு டைம் கொடுப்பாங்க நேர்ல பார்க்க ஆசைப்படுறவங்களுக்கு. அப்போ நாகர்கோவில் பகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே தனியா வாடகைக்கு வேன் பிடிச்சு எம்ஜிஆரை பார்க்கணும்னு சொல்லி போனாங்க. சென்னைக்கு போனா ராமாவரம் தோட்டம் எம்ஜிஆர் இருந்திருக்காரு. எல்லாரும் வந்திருக்காங்க. எங்க இருந்து வரீங்க? நான் நாகர்கோவில் பகுதியிலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னோடனே அப்போ ஒரு பெரியவரை கூப்பிட்டு கேட்டாரா, நீங்க எந்த ஒரு ஏன்னா ஒரு தளர்ந்த பெரியவரும் வந்திருந்திருக்காரு அந்த கூட்டத்துல. அப்போ அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி நாகர்கோவில் பக்கத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த கிராமத்துல ஒரு நாகர்கோவிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போனா, 3 மைல் தள்ளி போனா இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்து பேரையும் அந்த அம்மாவுடைய பேரையும் சொல்லி அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. உடனே என்ன இவர் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட சின்ன கிராமம், அந்த கிராமத்தோட பேரை சொல்றாரு. எம்ஜிஆர்ங்கிறது எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பெரிய நடிகர், முதலமைச்சரா இருக்கிறாரு, புகழின் உச்சத்துல இருக்கிற ஒருத்தர். நாகர்கோவில இருந்து வந்தவங்களை பார்த்துட்டு நாகர்கோவில் பக்கத்துல 3 மைல் தூரம் தான் யாவும் வச்சுக்காரு. 3 மைல் தூரத்துல இந்த கிராமத்துல இந்த மாதிரி ஒரு அம்மா இருக்காங்களே, அவங்க பேரை சொல்லி நல்லா இருக்காங்களான்னு கேட்கும்போது இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சாங்க. நல்லா இருக்காங்க, ஆனா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வயசு ஆயிடுச்சு, கொஞ்சம் கவனிக்க ஆள் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன எம்ஜிஆருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சா. அந்த அம்மாவை கவனிக்க ஆள் இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பெரியவர் கேட்டிருக்காரு, ஐயா உங்களுக்கு எப்படி அந்த அம்மாவை தெரியும் அப்படிங்கிறப்ப அப்ப எம்ஜிஆர் சொன்னாரா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடிகர் இருந்த காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி கார் அந்த பகுதியில போய்கிட்டு இருக்கப்போ கார் டயர் வெடிச்சிருச்சா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போக முடியல, பக்கத்துல மெக்கானிக் செட்டும் கிடையாது. கரெக்டா அந்த ஊர் தாண்டும் போது வெடிச்ச உடனே என்ன பண்றது தெரியாம அந்த பக்கத்துல வீடு, அந்த பாட்டியோட வீடு, அந்த அம்மா இப்ப பாட்டி அப்ப ஒரு இள வயசாக இருந்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு எம்ஜிஆர்ல அப்படின்னு சொல்லி என்னையா அப்படின்னா இந்த மாதிரி வந்தோம்மா இப்படி ஆகிப்போச்சு, இங்க போகணுங்க, வாங்க நம்ம வீட்டில் தங்க வச்சு எம்ஜிஆர் மற்றும் உதவியாளர்கள்லாம் அவங்க வீட்டில் தங்கியிருக்காங்க. அன்னைக்கு அவருக்கு பசி வேறையா எம்ஜிஆருக்கு. நைட்டு அன்டைம் ஆச்சு, என்ன பண்ணுறதுக்கு சாப்பாடு கீப்பாடு கேட்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவே பழைய சாதமும் கருவாட்டு குழம்பு, கருவாட்டை பொரிச்சது. எம்ஜிஆருக்கு கருவாடுனா ரொம்ப பிடிக்கும். அதில் நிறைய வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க, போல வச்சு முடித்தாங்க. தண்ணி ஊற்றின அந்த சாதத்தையும் அந்த கருவாட்டை பொரிச்சு எம்ஜிஆருக்கு வச்சுருக்காங்க. வயிறான திருப்தியாக சாப்பிட்டு அன்னைக்கு நிம்மதியாக தூங்கியிருக்காங்க. இந்த ஞாபகம் 30 வருடம் கழிச்சு பெரிய நடிகர் ஆனதுக்கு அப்புறம், முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம், புகழின் உச்சம் செல்வாக்கு எல்லாத்துக்கும் வந்ததுக்கு அப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு சோறு போட்ட ஒரு தாயை மனசு வச்சு அந்த அம்மா நல்லா இருக்காங்கன்னு கேட்டாரு. வாங்க, அவங்க மனிதர் கிடையாது, கடவுள். அந்த கடவுளுங்கிற அந்த ஸ்தானத்துக்கு போயிட்டாரு எம்ஜிஆர். அதை பண்ணியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் சும்மாவும் இல்லை, ஒரு நேர அவருடைய ஆஃபீஸ் ரூம் உள்ள போயிட்டு சூட்கேஸ்ல போய் ஒரு போர்வை எடுத்துருக்காரு. பெட்ல இருந்த போர்வை சூட்கேஸ்ல பணம் என்றதான் கிடையாது. அந்த பணத்தை யாருக்காவது உதவி பண்ணா கெட்டா எடுப்பாரா, அந்த கெட்டுக்குள்ள எவனுக்கு என்ன அப்படிங்கிறது என்றதே கிடையாது. கைக்கு அப்படியே அள்ளி கொடுத்துருது. அதை போர்வைக்குள்ள மறைச்சு ஒரு பையில வச்சு நேரம் வந்திருக்காரு பெரியவர்கிட்ட. இதை அப்படியே பிரிக்காம நேரம் அந்த அம்மாட்ட போய் சொல்லி கொடுங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் எம்ஜிஆர் கொடுத்தாரு சொல்லல, அவர் உங்க மகன் எம்ஜிஆர் கொடுத்து விட்டாருன்னு போய் சொல்லுங்க. இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சோறு போட்ட தாய் இன்னைக்கு கஷ்டப்படுது, மகன் கொடுத்தாரு கொடுங்கன்னு சொல்லி அது அனுப்பியிருக்காரு. சில விஷயங்கள் எம்ஜிஆருடைய அந்த தான தர்மங்கள் அதை பற்றி பேசும்போது நமக்கு அழுக வந்தது. ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள்லாம் வாழ முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மனிதன்கிற ஸ்தானத்தை தாண்டி ஒரு மகான தெய்வமா வாழ்ந்தவர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு நினைக்கும் போது, அவர் போன்ற ஒரு தலைவர்களை இனிமே இந்த பூமியில மண்ணில் பிறந்து வளர்ந்து உச்சத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். அதே மாதிரி அந்த பணத்தை போய் அந்த அம்மாட்ட போய் அந்த பெரியவர் கொடுத்துருக்காரு. கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அந்த பணத்தை வச்சு அந்த அம்மா சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்து
ஒரு மகன்கிற முறையில அதை கொடுத்தது அவ்வளவு சந்தோஷப்படுச்சான் அந்த தாய். என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட எம்ஜிஆர் தன் புகழ்ச்சியோ தன்னையோ முன்னிலைப்படுத்த மாட்டார். முதலமைச்சராக இருக்கிறது கூட உதவி பண்ணும்போது நான் என் பேரை சொல்லி முதலமைச்சர் எம்ஜிஆர் கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்ல வேணாம், என் மயம் கொடுத்தாரு, மயம் கொடுத்துதான் வச்சுக்கன்னு சொல்லி அந்த அந்த உறவை சொல்லி சொல்றாங்கல்ல, அவர் தான் பெரியார். அப்படி வாழ்ந்தவர் தான் எம்ஜிஆர். அவர் போன்ற ஒருத்தராவது அரசியல் தலைவர்கள் யாராவது ஒருத்தர் வந்திருந்தா